திருநாளை முன்னிட்டு காங்கிரஸ் கட்சியின் சார்பில் மாபெரும் பொங்கல் விழா. சென்னை சூளைமேடு கில் நகர் மைதானத்தில் பொங்கல் திருநாளை முன்னிட்டு காங்கிரஸ் கட்சியின் சார்பில் சமத்துவ பொங்கல் 109வது மாமன்ற உறுப்பினர் திருமதி சுகன்யா செல்வம் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. இந்த பொங்கல் விழா நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சியின் 1000 விளக்கு பகுதி தலைவர் கராத்தே செல்வம் அவர்கள் முன்னிலை வகித்தார். இந்த மாபெரும் பொங்கல் விழாவில் சிறப்பு விருந்தினராக சிவகங்கை நாடாளுமன்ற உறுப்பினர் கார்த்திக் ப சிதம்பரம், ஆன்மீக செம்மல் தொழிலதிபர் AMG கணேஷ் ஆகியோர் கலந்து கொண்டனர். மேலும் தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாளை முன்னிட்டு 109வது மாமன்ற உறுப்பினர் திருமதி சுகன்யா செல்வம் அவர்கள் தலைமையில் நடைபெற்ற கோலப் போட்டியில் வெற்றி பெற்ற 600 நபர்களுக்கும், பொங்கல் விழாவில் கலந்து கொண்டு பொங்கல் வைத்த 250 நபர்களுக்கும் மற்றும் கிரிக்கெட் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசு கோப்பை மற்றும் பேச்சு போட்டி, திருக்குறள் போட்டி, பாட்டு போட்டி ஆகிய போட்டிகளில் கலந்து கொண்ட 100 குழந்தைகளுக்கும் பரிசு பொருட்கள் மற்றும் தூய்மை பணியாளர்களுக்கு வேஷ்டி, சட்டை, சேலை மற்றும் நலத்திட்ட உதவிகள் நாடாளுமன்ற உறுப்பினர் கார்த்திக் ப சிதம்பரம், தொழிலதிபர் AMG கணேஷ் ஆகியோர் கலந்து கொண்டு வழங்கினர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த கார்த்திக் ப சிதம்பரம் அவர்கள் தெரிவித்ததாவது, இந்த மாபெரும் பொங்கல் விழா நிகழ்ச்சியில் தான் கலந்து கொண்டிருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாகவும், தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியினை 1000 விளக்கு பகுதி தலைவர் கராத்தே செல்வம் மற்றும் மாமன்ற உறுப்பினர் திருமதி சுகன்யா செல்வம் ஆகிய இவர்கள் இருவரும் ஒவ்வொரு ஆண்டும் மிக சிறப்பான முறையில் பொங்கல் விழாவினை நடத்தி வருகின்றனர். அது மட்டுமல்ல, போட்டிகள் நடத்தப்பட்டு அவர்களுக்கு பரிசு பொருட்கள் வழங்குவது உண்மையிலேயே மிக பெரும் மகிழ்ச்சி என கராத்தே செல்வம் அவர்களையும் திருமதி சுகன்யா செல்வம் அவர்களையும் பாராட்டி பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். மேலும் குளோரியன் காலண்டர் படி ஜனவரி 1 தான் புது வருடம். ஆனால் நான் பின்பற்றும் பஞ்சாங்கம் படி சித்திரை 1 தான் புது வருடம். என்னை பொறுத்தவரை தை 1 என்பது பொங்கல் திருநாள், தமிழர் திருநாள் என்பதை ஏற்றுக்கொள்கிறேன். அதுபோல என்னை பொறுத்தவரை தமிழ் புத்தாண்டு என்றால் சித்திரை 1 தான். நான் பராசக்தி படத்தை பார்ப்பதாக இல்லை, அதை சீரியஸாகவும் எடுக்க போறதில்லை. கமர்ஷியலாக எடுக்கும் படங்கள் வெற்றியும் தோல்வியும் அடையும். இதற்கும் அரசியலுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. ஒரு திரைப்படத்தை வைத்து யாராவது தமிழ்நாட்டில் பொலிட்டிக்கல் நரேட்டிவை உருவாக்க வேண்டும் என்று நினைத்தார்கள் என்று நினைத்தால் அதைவிட அபத்தம் வேறு எதுவும் இல்லை என தெரிவித்தார். மேலும் இந்த மாபெரும் பொங்கல் விழா நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சியின் வட்ட தலைவர்கள் நெல்சன் பெரிஸ், ஜே மோகன், MS பாஸ்கரன், ஆர் கார்த்திக், ஐ அமிர்தராஜ், சையத் அபுதாகிர், ஆர் அஜிலேஷ், கராத்தே இளங்கோவன், பியூலா, வேலா, மை அந்தோனி, KN சீனிவாசன், CS மனோகர், M குணசேகர், LG பிரகாசம், MS ராஜன், S ராஜேஷ், E யோகநாதன், E தாவிது, முனுசாமி, விவேக், ஜினோத், பிளவின், லூர்த் ராஜ், ஜான், ஜோசப், அலமேலு, காளி, மைக்கேல் உள்ளிட்ட காங்கிரஸ் கட்சியின் முக்கிய நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள் மற்றும் பொதுமக்கள் என 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பொங்கல் விழாவினை சிறப்பித்தனர். ஆங்கில புத்தாண்டு மற்றும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். எப்பவுமே செல்வமும் சுகன்யாவும் லோக்கலாக நல்லா ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. ஒரு கிராஸ் ரூட்டில் நல்ல நெட்வொர்க் வச்சுருக்கவங்க. அவங்க எந்த நிகழ்ச்சி கூப்பிட்டாலும், செல்வம் கூப்பிட்டாலும் நான் வந்துடுவேன். இந்த மாதிரி ஒரு 20 வருஷமாக செல்வம் ஒரு நிகழ்ச்சிக்கு என்னை கூப்பிடும்போது வந்துடுவேன். இந்த முறையும் சுகன்யாவும் செல்வம் கூப்பிட்டுருக்கேன். இந்த சமத்துவ பொங்கலுக்கு வந்திருக்கேன். சமத்துவ பொங்கல்னால் என்ன? இது நம்மளுடைய கலாச்சார அடையாளம். பொங்கல் பண்டிகைன்றது எல்லாருமே கொண்டாடுறது. இது ஒரு அளவுக்கு ஒரு பெரும்பான்மை சமுதாயத்தை மட்டும் சார்ந்திருந்தாலும் அனைவரும் சேர்ந்து கொண்டுதான் சமத்துவ பொங்கல். அப்புறம் நம்ம ஊர்ல மதச்சார்பின்மை சொல்லும் போது என்ன அர்த்தம்? நான் கிறிஸ்டின் பள்ளியில தான் படித்தேன். நான் டான் பாஸ்கோல தான் படித்தேன். இவரும் டான் பாஸ்கோல தான் படித்தார். நம்ம கோயிலுக்கு போறவங்களா இருந்தாலும் டான் பாஸ்கோல இருக்கும் போது கிறிஸ்டின் பாதிரியாரோட பழகினால நாங்களும் ஆ ஃபாதர் நேவன் சொல்லுவோம். கிறிஸ்துமஸ் கொண்டாடுவோம். கிளாஸ்ல எப்பவுமே 4-5 முஸ்லீம் பசங்க இருப்பாங்க. அவங்களுக்கு ரம்ஜான் வரும்போது ரம்ஜானை கொண்டாடுவோம். அதுதான் இங்க தமிழரோட அடையாளமே. என்னன்னா மதத்துக்கு அப்பாற்பட்டு எல்லாரும் ஒன்றா இருந்து எல்லாரோட பண்டிகையும் ஒன்றாக கொண்டாடுவதுதான் சமத்துவம். இது என்னுடைய பண்டிகை, இது உன்னுடைய பண்டிகை, நான் உங்க பண்டிகை நான் கொண்டாட மாட்டேன், என் பண்டிகை நீ கொண்டாட மாட்டேன்ற அர்த்தம் கிடையாது. அதை பல பேர் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. கடவுள் நம்பிக்கை என்பது தனி, நம்ம எல்லாம் சமுதாயமாக இருந்து ஒன்றாக செயல்படுது வேற. அந்த வகையில இந்த வார்டுல எல்லாரும் சேர்ந்து ஒத்துமையாக இருந்து இந்த பொங்கலை கொண்டாடியதுல எனக்கு மிக்க மகிழ்ச்சி. அதிலும் கோலப் போட்டியில் ஜெயிச்சவங்களுக்கு என்னுடைய பாராட்டுகள். குறிப்பாக ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்குவோம், நல்ல மயில் வரைஞ்சாங்களாம், அதை நான் பார்க்கல, ஆனால் அது என்னுடைய பாராட்டுகள்.
எல்லாத்துக்கும் மேல எனக்கு என்ன மன நிறைவுனா இன்னைக்கு வந்து இங்க இருக்கிற பணியாளர்கள் உபரேசரா அந்த கம்பெனி பேர் உபரேசரோட பணியாளர்களுக்கு புத்தாடை வழங்குறது ரொம்ப மகிழ்ச்சி. ஒன்று தெளிவாக தெரிஞ்சு நான் எப்பவுமே அடிக்கடி பேசுவேன். என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம நாடு ஒன்றும் ரொம்ப சுத்தமான நாடு கிடையாது. ரொம்ப என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நிறைய குப்பை ரோட்ல இருக்கு. அவங்க எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு குப்பையை வாரினாலும் நம்ம சரியா நடந்த காலனால தான் குப்பை இருக்கு. யாரும் குப்பை தொட்டியில போட மாட்டாங்க, வீட்டுக்கு வெளியே குப்பை போடுவாங்க. இந்தியாவில் இந்த ஸ்வச் பாரத்னு ஒரு லிஸ்ட் இருக்கு. அந்த லிஸ்ட்ல ஒரு ஊர் கூட தமிழ்நாட்டில இருந்து அந்த லிஸ்ட்ல இல்லை. அவங்க எவ்வளவுதான் சிரமப்பட்டாலும் அவங்களுக்கு ஒத்துழைப்பு நம்ம கொடுக்கறது இல்லை. இனிமேலாவது 109வது வார்டுலையாவது நம்மலாம் கொஞ்சம் ரெஸ்பான்சிபிளா இருந்து நம்மளுடைய பங்கையும் செய்ய வேண்டும். நம்ம ஊர்ல இருந்து நம்ம டாக்ஸ் கட்டுறமே அவங்க அலட்டுமே இருக்கக்கூடாது. நம்மளும் சுத்தமா வச்சுக்கணும். நம்மளும் சுத்தமா வச்சுக்கிறதுக்கு முயற்சி செய்யணும். அவங்களுடைய சேவை, அவங்களுடைய பணியை நான் பாராட்டுகிறேன். அவங்களுக்கு ரொம்ப ஒரு டிஃபிகல்ட்டான ஒர்க், அந்த சூழலையும் அவங்க ஒர்க் பண்றாங்க. அதனால அவங்களை மனமார்ந்த பாராட்டுகிறேன். ஆனா அவர்களுக்கு நீங்களும் கொஞ்சம் ஒத்துழைக்க வேண்டும் என்று கூறி, தை பிறந்தால் வழி வரும் என்ற ஒரு நம்பிக்கையோடு உங்கள் அனைவருக்கும் என்னுடைய ஆங்கில புத்தாண்டு மற்றும் எனக்கு சித்திரை மாசம் 1ஆம் தேதி தான் எனக்கு தமிழ் புத்தாண்டு பொங்கல் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். செலிப்ரேட் பண்றோம்ட்டு நான் சொல்லி உங்களுக்கு தெரிய தேவையில்லை, உங்க எல்லாருக்குமே தெரியும். உங்க எல்லாருக்குமே நன்றிகள். கோல போட்டி வச்சிருந்தோம், எல்லாருமே சூப்பரா போட்டிருந்தீங்க. யாருக்கு ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் தரத்துன்னு தெரியல, இருந்தாலும் அதுல இருந்து முதல் பரிசுனா ஒருத்தருக்கு தானே, இரண்டாவதுனா ஒருத்தருக்கு, மூன்றாவது ஒருத்தருக்கு. அந்த மாதிரி கோல போட்டியில முதல் 3 பரிசு பஜனை கோயில் 3rd ஸ்ட்ரீட் 4th ஸ்ட்ரீட் அப்புறம் 6th பஜனை கோயில் மெயின் ரோட்ல முதல் பரிசு சங்கீதா. அவங்க ரொம்ப அழகா வரைஞ்சிருந்தாங்க. காலையில 4:30 மணில இருந்து 8 மணி வரைக்கும் அவங்க நாங்க போகும்போது வரைக்கும் அப்பதான் பினிஷ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தூங்க போயிட்டாங்க. அவங்களுக்கு என்னுடைய நன்றி. சங்கீதா ஃபர்ஸ்ட் பிரைஸ், செகண்ட் பிரைஸ் லிங்கம், சிவலிங்கம் அழகா வரைஞ்சிருந்தாங்க. சிவனே நேர்ல இருந்த மாதிரி இருந்தது அந்த கோலம். சோ அவங்களுக்கு 2வது பரிசு. 3வது சாந்தி எட்வர்ட். அவங்க இருக்கீங்களா? அவங்க இருந்தால டக்குன்னு கொஞ்சம் மேடைக்கு வந்துருங்க. உங்கள் அனைவருக்குமே என்னுடைய சார்பாகவும் எங்களுடைய குடும்பத்தின் சார்பாகவும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நன்றி. மீண்டும் ஒரு முறையாக நீங்க என்ன தேர்வு செஞ்சிருக்கீங்க. அதுக்காக உங்களுக்கு மீண்டும் மீண்டும் எந்த ஒரு நிகழ்ச்சி நடந்தாலுமே என்னை தேர்ந்தெடுத்த பொதுமக்களாகிய உங்களுக்கு நான் எப்பவுமே நன்றி சொல்லுவேன். அதே போல இந்த பொங்கல் நிகழ்ச்சியும் நான் உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தலைவர் அவர்கள் அவசர வேலையா போறதுனால இப்ப 3 பரிசு மட்டும் தரோம். தலைவர் அவர்கள் சென்ற உடனே உங்க எல்லாருக்குமே பரிசு இருக்கு. திருவள்ளுவர் பெற்றோரை ஆதிபகவன் என தன் முதல் குரலை அகர முதல் எழுத்தலாம் ஆதிபகவன் முதத்தே உலகு என தன் பெற்றோரை தோன்றிய மூத்த மொழி தமிழுக்கும் வீரம் நிறைந்த தமிழ் மண்ணுக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். திருவள்ளுவர் 500 ஆண்டுகள் பிறகு இந்த மண்ணில் தோன்றிய இன்னொரு புத்தர் திருவள்ளுவர். திருவள்ளுவர் சொன்ன கருத்தும் புத்தர் சொன்ன கருத்தும் 500 மயிலே வண்ணக்குயிலே வண்ணக்குயிலே. திருவள்ளுவர் பிறந்த வருடம் கிபி 2ஆம் நூற்றாண்டு. பிறந்த இடம் மயிலாப்பூர். அவர் மனைவி
பொங்கல் என்பது தமிழகனின் கொண்டாடப்படும் ஒரு அறுவடை பண்டிகை ஆகும். தை மாதத்தில் முதல் நாள் பண்டிகை அன்று நாள் என்பது தமிழர்களின் அறுவடை திருவிழாவான பொங்கல். உலகத்துக்கு தக துப்பாக்கு துப்பாய துப்பாக்கு துப்பாய துப்பாக்கு தூமலை நன்றி இயற்கைக்கும் உலகுக்கும் நன்றி தெரிவிக்கும் நாள் தான் பொங்கல் திருநாள் ஆகும். மொழி என்னும் மகுடம் சூட்டி எனது அன்னை தமிழருக்கு முத்தான முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கற்றதனால் ஆய பயனன்கோள் வாளறிவன் நற்றால் தொழார் எனில் மலர்மிசை ஏறினான் மானடி சேர்ந்தால் நிலமிசை காற்றை 4ஆக பிரித்தான், மொழியை 3ஆக வகுத்தான். வாழ்க்கையை அவனுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக கொண்டாடப்படும் பண்டிகையாகும் பொங்கல் பண்டிகை. திருவள்ளுவர் பெற்றோரை ஆதி பகவான் என தன் முதல் குரலை கட்டணை தூரும் அறிவு கேடில் விச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றவை எண்ணெய் துணிக கர்மம் துணித பின் என்னோம் என்பது.